நிறைய நபர்கள் கிட்ட இந்த உலகத்துல பேய் இருக்கா, பிசாசு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? ஆமா, இருக்குல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு உருவம் இருக்கா? ஆணா இருக்குமா, பெண்ணா இருக்குமா? இல்ல ரெண்டுமே கலந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பேய் இருக்கு, நான் பார்த்ததில்ல. அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில பேய்க்கு உருவம் அப்படின்னு இருக்கா? நம்மளோட மனப்பிராந்தியா அப்படின்னு இந்த கதை மூலமா பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ரொம்ப வருஷமா மூடியே இருந்த அந்த ஹாஸ்டல்ல 2 பெயிண்டர்கள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கான்ட்ராக்ட் மூலமா 1 மாசத்துக்குள்ள பெயிண்ட் அடிக்கும் வேலையை முடிக்கணும்னு இரவு பகல் பாராம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே வெளியூர் அப்படிங்கறதால இரவு அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளேயே தங்கிக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் வேலை போய்கிட்டு இருந்தது. கீழே இருக்கிற ரூம் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இனிமேல் மேலே இருக்கும் ரூம்ல அடிக்கணும். 2 பேரும் பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு படி மேல ஏறி போனாங்க. அங்க முதல் ரூம் ஒரு லைப்ரரியா இருந்தது. உள்ள நிறைய புக்கு, நியூஸ் பேப்பர் இருந்தது. 2 பேரும் புக்ஸு, நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஸ்டார் ஹாஸ்டல் அப்படின்னு பெரிய எழுத்துல எழுதி இருந்தது. ஸ்டார் ஹாஸ்டல்னா இவங்க பெயிண்ட் அடிக்கும் ஹாஸ்டல் தான். ஒருவன், டேய் இங்க பாருடா, இந்த ஹாஸ்டல்ல பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னன்னு படிக்கிறேன் கேளு அப்படின்னு நியூஸ படிச்சான். 5 வருஷத்துக்கு முந்தின நியூஸ் பேப்பர் அது. 5 வருஷத்துக்கு முந்தி ஆண்கள் தங்கும் விடுதியா இருந்தது. அந்த ஹாஸ்டல்ல ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, பிறகு வேலை பார்க்குற பசங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பசங்க அப்படின்னு நிறைய பேர் இங்க தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஹாஸ்டலுக்குள்ளேயே சாப்பாடும் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். ஹாஸ்டல் வார்டன் கொஞ்சம் கோபக்காரர். கொஞ்சம் என்ன, நிறையவே கோபக்காரர். எல்லா பசங்களையும் எந்நேரமும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு சில நேரம் அடிச்சும் விடுவாரு. பசங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு டெவில் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் கொஞ்சம் பசங்க சேர்ந்து நைட் ஷோ சினிமாவுக்கு போனாங்க. சினிமா முடிஞ்சு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஹாஸ்டலுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பசங்க ஹாஸ்டலுக்குள்ள வரவும் என்ன ஏதுன்னு கேட்காம கையில வச்சிருந்த கம்பை வச்சு எல்லாரையுமே அடிச்சாரு. அதுல ஒருவனுக்கு அடி பலமா பட்டுருச்சு. அப்படியே வார்டன் கூட சண்டைக்கு போயிட்டான். 2 பேருமே மாறி மாறி சண்டை போட பசங்க விளக்க முயன்றாலும் விளக்க முடியல. பிறகு ஒரு வழியா சண்டைய விலக்கி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில பார்த்தா இரவுல சண்டை போட்ட அந்த பையன் இறந்து கிடந்தான். உடனே பெரிய பரபரப்பாயிருச்சு. போலீஸும் வந்து எல்லாரையுமே விசாரிச்சாங்க. வார்டனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த ஹாஸ்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த ஹாஸ்டல் மூடிதான் இருக்கு அப்படின்னு நியூஸை படிச்சான் பெயிண்டர். அப்படியே, டேய் அப்படின்னா இந்த ஹாஸ்டல்ல அவனோட ஆவி உலாவிக்கிட்டு இருக்குமாடா, நாம வேற நைட்டு இங்கே தான் தங்கி இருக்கோம்னு சொல்ல, அதுக்கு மற்றவன், இங்க பாரு, சும்மா எதையாவது சொல்லாத, சரியான பயந்தாங்கொல்லியா இருக்க. யார் செத்து போனா என்ன, 5 வருஷம் ஆயிருச்சு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒழுங்கா வேலையை பாரு, உனக்கு போய் இந்த நியூஸ் கண்ணில் பட்டுருச்சு பாரு, ச்சே அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு இரவு வந்தது. 2 பேருமே படுக்க போனாங்க. படுத்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. இந்த நியூஸை படிச்சான் பாரு, அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்போ மணி 12 ஆனது. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. பக்கத்துல இன்னொருவன் நல்லா வேலை செஞ்ச கலப்புல அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். இவன் கதவை திறந்து வெளியே வந்தான். தவள சத்தம், நாய்கள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. நல்லா இருட்டாவும் இருந்தது. தூரத்துல ஒரு மரத்துல ஒரு நிழல் ஆடுவது போல தெரிஞ்சது. கருப்பு நிறமா தெரிஞ்சது. அப்போ அவன், அந்த பையனோட ஆவி இந்த மரத்துல வேணா தொங்கிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கிட்ட நெருங்கி போனான். காலில் ஏதோ கடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, பேய் தான் என்ன கடிச்சிருச்சு அப்படின்னு அலறிக்கிட்டு ரூமுக்குள்ள ஓடி வந்தான். இவன் அலறின சத்தம் கேட்டு இன்னொருவன் முழிச்சிட்டான். டேய் என்னடா, என்ன ஆச்சு, இந்த நேரம் எதுக்கு வெளியே இருந்து ஓடி வர்ற அப்படின்னு கேட்க, இல்லடா அந்த பையன் இறந்து போயிட்டான்ல, எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு,
ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. வெளியே போனேன். அங்க தூரத்துல ஒரு மரத்துல கருப்பு நிறத்துல ஒரு நிழல் போல ஒரு உருவம் ஆடிக்கிட்டு இருக்குது. பக்கத்துல போனேன். என்னோட காலை ஏதோ கடிச்ச மாதிரி இருந்தது. அந்த பேய் தான் இருக்குமோ அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நீயே போய் பாருன்னு சொல்ல, இன்னொருவனுக்கு ஐயோ இவனை என்ன செய்யறதுனே தெரியலையே, இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்கானே, ரொம்பவே நொந்து போயிட்டான். எங்க உன்னோட காலை காட்டு அப்படின்னு சொன்னதும் அவன் காலை காட்ட அவன் காலில் ஒரு நெரிஞ்சு முள் குத்தி இருந்தது. இங்க பாரு, முள்ளை எடுத்து காண்பிச்சான். பிறகு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வாடா, எங்கடா நிழல் ஆடுது அப்படின்னு கூட்டிட்டு போய் லைட் வெளிச்சத்துல பார்த்தான். அது ஒரு தொட்டில். பகல்ல ஒரு பெண் தன்னோட கை குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற செடிகளை எல்லாம் வெட்டினான். அவளோட குழந்தைய தூங்க வைக்க தொட்டில் கட்டி இருக்கா. அது காத்துல அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. இங்க பாருடா, எல்லாத்தையும் பார்த்தேல, நீயும் பயந்து என்னையும் பயப்பட வைக்காத. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே இருக்காது. வேகமா பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். சரியா, வந்து படுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து கதவை தாழ்பால் போட்டு பூட்டு போட்டு பூட்டி தன்னோட கையில சாவிய வச்சுக்கிட்டான். அவனும் அடுத்தடுத்த இரவுல வெளியே போக முடியல. அப்படியே பெயிண்ட் அடிக்கும் வேலையும் முடிஞ்சது. அவங்க 2 பேரும் அவங்கவுங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டலும் திறந்தாச்சு. பசங்களும் ஹாஸ்டலுக்கு தங்க வந்துட்டாங்க. நல்ல வார்டனும் வந்து சேர்ந்தாரு. இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாஸ்டல் ரன் ஆனது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எந்த வீட்டுலனாலும் சரி, எந்த ஒரு பொது இடத்துலனாலும் சரி, சாவு அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். சாவு நடந்த இடத்துல எல்லாம் பேய் இருக்கு, பிசாசு உலாவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த உலகத்துல பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.